அதிகால் விதியை மாற்றி அமைத்து தந்த மாதர்க்கிதம் கவி வணக்க சாலவணக்கம் குருநாதற்கு நிதியுடாசாரம் முன்பே நேர்ந்திருக்கும் போது வாசகம் பைக்கு பை கோளுக்கு கோள் அறிவிழா கிரட்டி அறிவுடையோர் செய்ய ஆண்மையின் சொல்லியிருக்கிற மந்திரமும் தேவ மருந்தும் குரு அருளும் தந்திரம் ஞான தர்மரையும் மேதினி உண்டு என்பார் கொண்டு இல்லை என்பார் கிளைமை கணக்கு வணங்கியதற்கு ஒரு வாழ்த்து என்றாலே பக்குவம் தவறாத பதமானைகள் வாழ்த்து ஒப்புடனே வாழ்கவே வள்ளி நாயகம் ஒப்புடனே வாழ்கவே குறந்தி நிலம் போட்டும் குளமகளே இந்த குணத்தில் நல போட்டும் குளமகளே குறந்தி நிலம் போட்டும் குளமகளே இந்த குணத்தில் நல போட்டும் குளமகளே உலக உனை போட்ட நீ வாழ்கவே உலக உனை பார்த்த நீ வாழ்கவே பக்குவம் தவறாத பதமானையை வாழ்த்து ஒப்புடனே வாழ்கவே வள்ளிநாயகம் ஒப்புடனே வாழ்கவே காவிலே காணாம்பாடி காண்பொரு வியக்கபடி ஆளோலும் சோ என்று அயலொட்டி கொண்டிருக்க குறிஞ்சி கொட்டவனின் குலக்கொடிய நீர் வாழ்க குளம் வாழ்க கொட்டம் வாழ்க உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் யாம் கேட்கலாம் நினைக்கிறேன் கேட்கலாமா மெச்சமுகள் வேங்கடாவ வெண்பா வேற பாதையில் சேல் ஜென்மம் எடுக்கவா மச்சா கூர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாவா என்ற பரந்தாமனின் புகழை அனைத்தினமும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்களிடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்திரைத்த குரல் என்றும் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்திரைத்த குரல் என்றும் அவையும் இடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழிக்கு உன்னே முக்கால் அடியிலே ஏழு சீரிலே அமைந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். கேளுங்கள் சுவாமி. தந்தார் விடலை தாயுரைப்ப தாய் முன் அணுகி தாமரைக்கை சென்றால் அவள் வைங்குழல் வெற்றி தீண்டானாக செல்கிறார். வண்டார் குழலும் மருங்கசைய மனம் குலைய மானம் குலைய கொண்டோர் இருப்பர் என்று நெறிக்கொண்டால் அந்தோ கொடியாளி. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. புலவர்கள்லாம் சாதாரணப்பட்டவர் இல்லைம்மா. ஒரு புலவர் ஒரு கவியிலே ஒரு கதையவே முடிச்சிடுவார். ஒரு கவியில கதையவே சொல்லி முடிச்சிடுவாங்க. ஆமா, அந்த அளவிற்கு புலமை வாய்ந்தவர்கள், இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் தான் புலவர்கள் எல்லாம். கவி சக்கரவர்த்தி, காளமேக புலவன். கவி சக்கரவர்த்தி கம்பர் காளமேக புலவன் எப்படி தெரியுமா? மேகங்கள் சூழ்ந்து மின்னல் மின்னி இடி இடித்தார் போலே அவர் அது மாதிரி இருக்குமா. யாரு? காளமேக புலவன். ஆனா அவரே ஒரு நேரத்தில் எப்படி ஆனாரு? நிந்தாசுதியில் பண்ணாரு, தலைவடிச்சு செத்தாரு. ஆமா,
கவி சக்கரவர்த்தி கம்பர் கலைவாணியை முழு அருள் பெற்றவர். அப்படிப்பட்டவரே கலைவாணி நீங்கிய உடனே அங்கிருந்து நடந்தே வந்து நாட்டரச கோட்டையில் சமாதியானார். இங்க பாருங்க, இதெல்லாம் புலவர்களிடத்திலே இருக்கு விதங்கள். அது வேற இருக்கட்டும். நான் உங்கள்ட்ட என்ன கேட்டேங்கிறத நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன கவி உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கண்டிப்பா இதுல என்ன விளக்கம் இருக்கிறது என்பதை தாங்கள் புரிந்து கொள்வீர்கள். தண்டார் விடலை தாயுரைப்ப தாய் முன்னணி. இது எந்த நூல்னு தெரியுமா உங்களுக்கு? மகாபாரத சுவாமி. இது என்ன மகாபாரதம்? என்ன நம்ம சொல்லுவோம்? மகாபாரத இதிகாசம்னு சொல்லுவோம் நம்ம. மகாபாரதம்ங்கிற இதிகாசம் தான் இது. ஆமா. தண்டார் விடலை தாயுரைப்ப தாய் முன்னணிக்கு தாமரைக்கை சென்றால் அவள் வைங்குழல் வெட்டி தீண்டானாக செல்கிறார். பாண்டவர்கள் 5 பேரு. தர்மன், பீமன், அர்ஜுன், நகுலன், சகாதேவன். சூதாடி எல்லாத்தையும் தோத்துட்டாங்க. ஆமா. தோத்தாங்கன்னா யாரை முதல் கொண்டு? யாரை முதல் கொண்டு தோத்தார்கள்? பாஞ்சாலியை முதல் கொண்டு தோத்துட்டாங்க. தன்னுடைய மனைவி முதல் கொண்டு தோத்தார்கள். எல்லாத்தையும் தோத்தவங்க மனைவியும் தோத்துட்டாங்க. அப்ப துரியோதனன் ஆணையிடுகிறான். துச்சாதனன் துயில் உருகிறார். துச்சாதனே துயில் உருகிறார். உங்ககிட்ட போய் நான் இதிகாசம் பேசணும் வந்து இல்ல, ஏன் என்னை நானே அடிச்சுக்கணும் கட்டையால. ஏன் கோபப்படுகிறீர்? நல்லா கேளுங்க. துரியோதனன் ஆணையிடுகிறான். நல்லா கேளுங்க. துச்சாதனன் என்ன உரிகிறான்? துயில் உருகிறாரு. போ நாக்க நல்லா வலி போ. துயில் உரிகிறான். துயில் உரிகிறான். கேளுங்களே, நல்லா கேளுங்கப்பா எல்லா பேரும். அதாவது ஒரே ஒரு எழுத்துச்சேன், ஒரு எழுத்து தாமா எல்லாரும் மகாபாரதம் தெரிஞ்சு இருப்பாங்க. ஒரு எழுத்து தான் மாற, அந்த எழுத்து மாறிட்டாலே பொருள் மாறிடும். நீங்க எதுக்கு இப்ப கோவப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்கு கோவப்படுறீங்களா? துரியோதனன் போய் துயிலா உறிஞ்சேன். துயில்னா என்ன தெரியுமா? துயில்னா தூக்கம்னு அர்த்தம். அப்ப துயில் உரியான்னு சொல்றீங்களா? நான் எப்ப சொன்னேன் துயில்னு? ஐயோ ஐயோ, என்னமா எல்லாரும் காது கேக்குற மாதிரி துயில். நான் எப்ப சொன்னேன்? பேச்சன் படுமா. நான் ஒரு தடவைக்கு 3 தடவை கேட்டேன். துரியோதனன் ஆணையிடுகிறான். துச்சாதனன் துயில் உரிகிறார்னு சொன்னேன். துச்சாதனன் துகில் உரிகிறார்னு சொன்னேன். இப்பதான் துகில் உரியான்னு சொன்னேன். நீர்மா இப்பதான் துகில் உரியானே சொன்னேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல துகில் உரியான்னு சொன்னியே தவிர துகில் உரியான்னு நீ சொல்லல. இல்ல போய் யாருக்கு காது காதுன? எனக்கு காது, எனக்கு காது கேட்கலையா? எனக்கு காது கேட்கலையா? எல்லாருக்கும் துரியோதனன் ஆணையிடுகிறார், துச்சாதனன் துயில் உரிகிறார்னா சொல்றேன் நானு. அப்புறம் துயில்னா தூக்கம் எனக்கு தெரியாதா? நேரலையாக ஓடிக்கொண்டிருக்கிறது வீடியோ, நல்லா பாருங்க. நேரலையாக ஓடிக்கொண்டு. ஆமா, நேரலை தான். மறுபடியும் பாருங்க. நீ துயில்னு தான் சொன்னதை விட துகில்னு சொல்லவே கிடையாது. நான் துயில்னு தான் சாமி சொன்னேன். உங்களுக்கு துயில்னு கேட்டிருக்கு. நான் என்ன பண்றது? என்ன கேட்டுச்சா? சரி, நல்லா இருக்கு. அதே மாதிரி ஆமா, நான் எப்ப சொன்னேன் துயில்னு? பேச்சன் படமா அடிச்சு போடி. நானு இதுக்கு மேல இந்த பேச்சனை அடிச்சு அப்படி நான் என்னமோப்பா. துரியோதனன் ஆணையிட துச்சாதனன் துகில் உரிகிறான். யாரு? ஆமா, பாஞ்சாலி. ஆமா. பாஞ்சாலி எப்படி இழுத்துட்டு வர்றியா? சின்னசாமி, சின்னசாமி அன்பு தம்பி அவர்கள் அன்பளிப்பணி வாரி வழங்கி இருக்கின்றார்கள். அன்பளிப்பணி வாரி வழங்கிய குட்டி சின்னசாமி அவர்களுக்கு சிரமத்தால் நம்ம மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். இன்னும் தூங்கலையாடாவா? வணக்கம் வணக்கம். உட்காந்து நாடகம் பார்க்கறது பொருட்களையா? இன்னும் தூங்கலையாடாவா? அது பாராட்டக்கூடிய விஷயம். அகத்தாளம் பாடு. அகத்தாளம். சின்னசாமி தம்பி அவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். துகில் உரிகிறான். பாஞ்சாலியை போய் யார் இழுத்துட்டு வந்தது? துச்சாதனன் தான். எதை பிடிச்சிருத்தாங்க? அவர் எங்க தொடவே இல்லையே. எதை பிடிச்சிருத்தாங்க? தாமரை மலர். நான் கவியினுடைய விளக்கம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தண்டாருளை தாயுரைப்ப தாய்மணி தாமரைக்கை சென்றார். உடம்புல எந்த பகுதியை தொட்டா? கையை பிடிச்சானா? இல்ல. காலை பிடிச்சானா? பிடிக்கல. தலையை பிடிச்சானா? இல்ல. சேலையை பிடிச்சானா? பிடிக்கல. எதை பிடிச்சான்? எப்படி தாமரை மலரை பிடிச்சா எப்படிமா பத்திட்டு வெளில வந்துடாதா? ஏங்க நீ என்னமா பேசுற? ஒருத்தர் இழுத்தாருன்னா கையை பிடிச்சு இழுத்தாருன்னு, இல்லைன்னா முடிய பிடிச்சு இழுத்துட்டு வரணும். எப்படி போய் மலரை போய் பிடிச்சாலும் 5 கணவர்கள் கண் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. சரி, அப்படி உட்கார்ந்துருக்கும் போது மலரை எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன சமம்னு அவங்களுக்கு தெரியாதா? மலரை தொட்ட உடனே அவங்களே வர்றாங்க பின்னாடி. அவங்க தொட்ட உடனே அவங்களே பின்னாடி வர்றாங்க. அருமையான பதில். அதனால தொட்ட உடனே மலர் பிரிந்து விட்டா மலரும் விழுந்துற கூடாது. ஆமா, மலர் பிரிஞ்சு விட்டா எல்லாத்தையும் பிரிஞ்சதா அர்த்தம் இல்லையா? 5 பேர் இருக்காங்கல்ல. ஆமா, 5 பேர் காப்பாத்திருக்கலாம்ல. ஏன் காப்பாத்தல? அதான் தோத்துட்டாங்களே. கொண்டோர் இருப்பர் என்று நெறி கொண்டால் அந்தோ கொடியாளே. அப்ப சேலை உறிஞ்சானா? உறிஞ்சிட்டானா? எப்படி உரிவாங்க?
என்னம்மா கிறுக்கி மாதிரி பேசியிருக்க? ஒண்ணு உறிஞ்சாங்கன்னு சொல்லி நான் இல்லைன்னு சொல்லு. எப்படி உறிஞ்சாங்க? என்ன பண்ணுவாங்க? என்ன பதில் சொல்ல வர? உரிச்சாரு. உறிஞ்சானா என்ன ஆச்சு? உரிஞ்சாரு. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? என்னமா திருப்பி என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? எல்லாம் வள்ளின்னு ஓட்டு உங்க அண்ணன் என்கிட்ட கூட்டியாந்து விட்டுட்டு அஞ்சு சித்திரவதையா இருக்கு நீங்களா? 5 பேரும் பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க. பக்கத்துல உட்கார்ந்து நான் கேட்டேன். அவன் பக்கத்துல இருந்தான். இவன் உறிஞ்சான். முடிச்சானான்னு கேக்குறேன். யாரு 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 என்னது? இந்த அம்மா என்கிட்ட பேசுறாங்க சொல்ற. கேள்விக்கு பதில் சொல்ல ஒரு வக்கு இல்ல, வகை தெரியல, என்ன கேக்குறீங்க புரியல. கண்ணா உனக்கும் கண் இல்லையான்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்ணன் ஆடை கொடுத்தார். எப்ப எப்படி துரிய முடியும்? என்ன நடந்துச்சு? குடிய முடியல. அப்ப என்ன நடந்துச்சு? காப்பாத்திட்டாரு. யார் காப்பாத்தினது? கண்ணன் காப்பாத்திட்டாரு. ஆடை கொடுத்தேன். கண்ணன் ஆடை கொடுத்தான். கண்ணா உனக்கும் கண்ணிலையா என்ற உடனே ஆடை கொடுத்தான். ஆமா. இவன் உறிஞ்சான். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கலையா? நீ எல்லாம் மக்கு மலுவட்ட உள்ள போ. எனக்கு வர சொல்லு, உங்க அண்ணன் வர சொல்லு. என்ன பெண்ணு அண்ணன் வர்றேன், நம்பி வர்றேன், யார் வர சொல்லணும் தெரியுமா? இங்க பாருங்க. நான் கேட்கிறேன். இந்த பாஞ்சாலின்னு சொன்னீல, ஆமா, இந்த பாஞ்சாலி முன்பிறவியில யாரு? இருமா, என்ன கேட்கிறேன்? என்ன நீ முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு இருக்க? நீ பாஞ்சாலி முன்பிறவியில யாரு? அந்த முன்பிறவிலே அவளுடைய கணவன் ஒரு பெண்மணி ஆளுக்கு வரம் கொடுக்கிறான். அந்த வரத்தின் பேரில் மகாபாரதத்திலே ஒருத்தி வந்து பிறந்தால் ஒரு மிகப்பெரிய வீரனை பெற்றெடுத்தாள். நல்லா கவனிக்கணும். நான் புள்ளி வச்சுட்டு போறேன். நீ சரியான வள்ளியா இருந்தா அதை நீ தொட்டு பேசணும். பாஞ்சாலி முன்பிறவிலே யாரு? முன்பிறவிலே அவருடைய கணவன் கொடுத்த வரத்தின் பேரிலே ஒரு பெண்மணியால் மகாபாரதத்திலே பிறந்தால் ஒரு வீரனை பெற்றெடுத்தாள். யாருங்க நீ சொல்லணும்? முடிஞ்சா சொல்லு, சொல்லலைன்னா நான் பதில் சொல்லிட்டு போறேன். இப்படி என்ன அழகா முதற்கோணல் முற்றிலும் கோணல். எனக்கு புள்ளி வச்சா கோலம் போடுறவங்களதான் பிடிக்கும். அலங்கோலம் படிக்கிறார். பாஞ்சாலி வந்து முற்பிறவியிலே நலாயினி என்று சொல்லக்கூடிய பெயரிலே பிறந்தவள். நலாயனுடைய கணவர் பெயர் தான் மௌத்கல்ய முனிவர். சரி. அவர் என்ன பண்றாங்க, அவருக்கு வந்து குஷ்ட நோய் வந்துருச்சு. அதனால தன்னுடைய கூடையில சுமந்து கொண்டு போய் தாசி வீட்டுல கொண்டு போய் தாசி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே தாசி வீட்டுல கொண்டு போய் விட்ட உடனே கதவை சாத்திட்டு இந்த அம்மா வெளியில உட்காந்துருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பதுமை அப்படின்ற ஒரு பெண்மணி. அந்த பதுமை என்று சொல்லக்கூடிய பெண்மணியை பார்த்த உடனே இவர் சொல்றாரு, ஏமா இந்த பிறவியில வேணா நீ தாசி பெண்மணியா இருக்கலாம், நீ எனக்கு மகளாவாய், நான் உன்னை அடையிறதுக்காக வரல. ஆனா நீ அடுத்த பிறவியிலே மகாபாரதத்துல சுபத்திரை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மகளாக நீ பிறந்து அபிமன்யு என்று சொல்லக்கூடிய வீரனை பெற்றெடுப்பாய், அர்ஜுனனுக்கு மனைவியாக இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்கிறார். நீங்க சொன்ன கதையெல்லாம் உண்மைதான். அப்புறம் வேற என்ன? ஆனா பொய். இந்த பாருங்க, அப்புறம் பொய்யன், அப்புறம் பொய் சொல்றேன். அப்புறம் பொய்யனா கதையெல்லாம் உண்மைதான், ஆனா பொய். சொன்ன கதையெல்லாம் உண்மைதான், ஆனா நீங்க என்ன கதை பொய்ங்கிறேன். நான் எப்படி சொல்றது பொய்ங்கிறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பாஞ்சாலி முன்புறையில யார் அப்படின்னா நலாயினி. நலாயினி புருஷனே மவுத்துக்கலியரு, அவருக்கு தான் குஷ்ட நோய். இறந்து சேர்ந்த இடம் போய் பதுமைங்கிற பெண்மணியால் பதுமை தான் மகாபாரதத்திலே அபிமன்யு என்று சொல்லக்கூடிய வீரனை பெற்றெடுத்தா சுபத்திரை என்ற பெயரோடு அர்ஜுனனுக்கு மனைவியாகி. இதுவரையில உண்மை. அப்புறம் வேற என்ன? ஆனா பொய். என்னங்க பொய் அப்படிங்கிறீங்க? ஐயா, நான் உன்னோட பேச விரும்பல. உங்க அண்ணன் வர சொல்லு. முதல்ல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. உங்க அண்ணன் வர சொல்லு. நீ என்ன நீ பேசுற பேச்சு குருட்டுத்தனமா பேசுற? நீ நல்லா கேட்கணுனே. பாஞ்சாலிங்கிறது வந்து முன்பிறவில யாருன்னு சொன்னாங்க? நலாயினி. நலாயினி நான் ஏத்துக்கிறேன். நலாயினிங்கிற பெண்ணோட பாஞ்சாலியா பிறந்தாளா? நலாயினிங்கிற பெண்ணோட பாஞ்சாலியா பிறந்தாளா? அப்படி பிறக்கல. அப்ப நலாயினி வந்து தான் பிறந்தால் பாஞ்சாலியா பிறந்தா நீ சொன்னீங்கன்னா அப்ப நீ பொய் தானே சொல்ற? ஏமா, நான் கதை கேட்கிறேன், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கேள்விக்கு பதில் தெரியாம கேள்வி கேட்டு உண்ட? கேள்விக்கு பதில் தெரிஞ்சாதான் நான் கேள்வி கேட்பேன். என் கேள்விக்கு உனக்கு பதில் தெரியலனா அப்புறம் நீ என்ன வள்ளி? முதல்ல நலாயினியா போனா நலாயினி வதுகொலியற கூட்டி கொண்டு பதுமைங்கிற பெண்மணியா சுபத்திரையா பிறந்தா அபிமன்யுங்கிற வீரனை பெற்றெடுத்தா. நலாயினி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி கணவர் இருக்கும் பொழுதே இறந்து விட்டாள். இறந்ததுக்கு அப்புறம் பாஞ்சாலியா பிறந்தாளா? ஏங்க எப்படி அதுக்குள்ள பாஞ்சாலியா பிறப்பா? சொல்ல விடுறீங்களா நீங்க? கொஞ்சம் இரு. எல்லாரும் கேக்குறீங்க. நலாயினி தாங்க பாஞ்சாலியா பிறந்தான்னு தம்மா தானங்க சொல்லு. ஆமா, நான் தான் சொன்னேன். நலாயினியா தான் பாஞ்சாலியா பிறந்தாச்சுன்னு சொன்னுச்சுல. இப்ப மறுபடியும் இந்த அம்மா எனக்கு நலாயினி எப்படிங்க பாஞ்சாலியா பிறப்பா? நீ என்ன கிறுக்கியா? நீ நான் எது
பாஞ்சாலி எப்படி பிறப்பான்னு கேக்குது. நலாயினியே பாஞ்சாலியா பிறந்தா நீதான் கொஞ்சம் இங்க பாருங்க உங்களுக்கு உண்மையாவே சொல்றேன். நீங்க விவரமா பேசுங்க சாமி, கொஞ்சம் தயவு செஞ்சு. ஏன் நான் விவரமா சொல்றது நீங்க விவரமாவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் இருங்க. சாப்பிடலையா நீங்க? மண்டே பொழந்தே விடுவேன். ஏன் நலாயினியே பாஞ்சாலியா பிறந்தா அப்படி கிடையாது. நலாயி முற்பிறவியிலே நலாயினி என்று சொல்லக்கூடிய பெண்மணியா பிறந்தாங்க. ஆனா நலாயினியா பிறந்து ஒரு வயசுக்கு மேல இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இந்திரசேனையாக பிறக்கிறாள் அந்த பெண்மணி. அந்த இந்திரசேனையா பிறந்து போய் மௌத்துக்குள்ளியரை பார்த்த உடனே நீங்கள் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. கேட்ட உடனே என்னுடைய மனைவி நலாயினி இறந்து விட்டாள், நீ இந்திரசேனை, நீ என்னோட மனைவி கிடையாது, உன்னை நான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். சொன்ன உடனே இவங்க என்ன, அப்ப என்னுடைய ஆசையை நீங்க ஏத்துக்கலையில அப்படின்னு சிவபெருமான் நோக்கி தவம் இருக்கிறாங்க. சிவபெருமான் நோக்கி தவம் இருந்த உடனே சிவபெருமான் வந்து உனக்கு என்னமா வர வேணும் அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே இந்த அம்மா சொல்றாங்க, 5 குணங்களை கொண்ட மணாளர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கேட்கிறாங்க. மணாளன்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்கிறாங்க. மணாளர்கள் அப்படின்னா பன்மையை குறிக்கும். அதனால மணாளன்கள் வேண்டும் அப்படின்னு சொன்னனால தந்தேன் தந்தேன் தந்தேன்னு சிவபெருமான் 5 தடவை வரம் கொடுத்துறார். அதனாலதான் தர்மன், பீமன், அர்ஜுன், நகுலன், சகாதேவர் என்று சொல்லக்கூடிய பஞ்ச பாண்டவர்களும் மனைவியாக வந்து இந்திரசேனை பாஞ்சாலியாக பிறந்தாள். இதுதாங்க கதை. நலாயினி இறந்ததுக்கு இந்திரசேனையா பிறந்து தன்னுடைய கணவன் ஞாபகம் வந்து கணவன்கிட்ட போக, என் மனைவி நலாயினி செத்து போயிட்டா, நீ இந்திரசேனன்னு சொல்ல, உன்னை விட அழகான ஆண்மனை திருமணம் முடிக்கிறேன்னு சொல்லி 5 முறை சிவன்கிட்ட கேட்டதுனால பஞ்ச பாண்டவர்களுக்கு மனைவியா வந்து பாஞ்சாலி பிறந்தா. இதுதான் கதை. ஆனா அந்த அம்மா முதல்ல என்ன சொல்லுச்சு, பாஞ்சாலி இருக்காங்களே அவங்க தாங்க நலாயினி, நலாயினி தாங்க பாஞ்சாலியா பிறந்துச்சுன்னு எல்லாரும் முன்னாலையும் சொல்லிச்சாலையா? எல்லாரும் முன்னாலே இந்த வார்த்தையை தானே சொன்னேன். சொல்லிவிட்டு என்னை நீ பொய்காரனாக்குறிய. ஒருவேளை நீ சொன்னத பாஞ்சாலி நலாயினி தாமா பாஞ்சாலியா பிறந்த அப்படி நீ சொன்ன கதையை நான் படிக்காம இருந்துட்டு ஆமான்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? என்னத்துக்கு நாரதர் வேஷம் போட்டு வர்றீங்க அப்படின்னு ஓ முகரக்கட்டைக்கு வள்ளி வேஷம் முடியல, நான் நாரதர் வேஷம் போடக்கூடாதா? ஓ முகரக்கட்டைக்கு வள்ளி வேஷம் முடியல, நான் நாரதர் வேஷம் போடக்கூடாதா? என்னன்னு கேட்கிறேன், ஒழுங்கா பேசு. என்னங்க தவறா சொன்னா? உயர்வா சொல்லிட்டு இருக்கா நீங்க? என்னங்க என்ன அவங்க தவறா சொன்னாங்க? நீ எல்லாம் எதுக்கு ஆள் கொண்டு வச்சுக்க? இப்ப ரோசா வருதுல, நானும் சோத்துல உப்பு தான் போடுறேன். அப்படி சொல்ல, நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல குரல் வளம், நல்ல மேடை பொருத்தம், எல்லா திறமையும் இருக்கு, சுறுசுறுப்பு எல்லாமே இருக்கு. இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு போய் எதுக்கு இந்த நாரதர் வேஷம்லாம் போட்டுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா முருகனாவே வரலாமே. அப்படியா? ஒரு சில நேரங்கள்ல சிந்தனை இல்லாம கோவம். அடுத்த ஜென்மத்துல கூட உங்களுக்கு அந்த ஆசை வேணாம். உங்களுக்கு இந்த கட்டை ஊர்லாம் கட்டையை பிடிக்கிற விட மாட்டேன். எனக்கு அந்த ஆசையில என்னைக்கும் வராது. பாண்டிய நாடு முத்துடை, சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து. பாண்டிய நாடு சொன்னீங்களே, முத்துடைத்து சொன்னீங்களே, பாண்டிய நாட்டுடைய பரப்பளவு சொல்லுங்க. வெள்ளார் அடுவதக்கா மேற்கு பெருவெளியம் தொல்லார் புனல்கண்ணி தெற்காகும் 56 காத தூரம் பாண்டிய நாட்டுடைய எல்கைன்னு சொல்லியிருக்காங்க. போதுமா? அரியும் மரணும் சேர்ந்ததுனாலதான் ஹரிகரன் பிறந்தார், கையப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயப்பன் பிறந்தார். இன்னைக்கு நிறைய பேர் ஐயப்பனுக்கு மாலை போயிட்டு இருக்காங்க. மாலை போட்டுருக்காங்க. அது நம்ம டீம்ல. ஐயப்பன் கோயில் போயிருக்கியா? நீங்க போயிருக்கீங்களா? நான் போகாம வருவேனா? அப்ப போயிருக்கீங்க. நான் ஐயப்பன் கோயில் அங்கேயே இருக்கவே. நான் அங்கேயே இருக்கவே. என்ன போய் ஐயப்பன் கோயில் போயிருக்கான்னு கேக்குறேன். நீங்க அங்கேயே இருப்பாங்கன்னா இவங்க மாலை போட்டு போவாங்க. அங்கேயே இருப்பேன். அங்க கேளுங்க, அவர்லாம் அங்கேயே இருக்க கூடியவர். ஏன் என்னம்மா சீசனுக்கு கடை ஓட்டுறாருல பம்பையில? அப்படியா? எனக்கு 4 பலூன் மட்டும் கொடுத்துருக்காங்க. நான் வருஷம் பார்க்கவே இல்லை உங்க கடையில. ஐயப்ப சாமி, இந்த மைக் எடுத்து கடை பேர் என்னங்க? ஐயப்பன் கோயில் இருக்குன்னா அங்க தெய்வங்கள் அங்கேயே இருப்பாங்க. ஐயப்பன் கோயில் போயிருக்கியா? நீங்க போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். மொத்தம் எத்தனை படிக்கட்டு இருக்கு சுவாமி? 12 படி இருக்கு. அவ்வளவுதான் இருக்குமா? மக்கு 18 படி. சின்ன பிள்ளைய கேட்டாலும் கூட 18 படின்னு தெரியும். சின்ன பிள்ளைக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? சின்ன பிள்ளை தெரியும், எனக்கு தெரியுமா? சின்ன பிள்ளைகள் தெரியும், உங்களுக்கும் தெரியும். எனக்கு 18 படின்னு தெரியும். அப்படியா? சாமி, ஒவ்வொரு படிக்கட்டுகளுக்கு ஒவ்வொரு தெய்வம் இருக்கு. சோழ நாடு சோறுடைத்து. சோழ நாட்டுடைய பரப்பளவு சொல்லுங்க. கிழக்கு கடற்கரை, தெற்கு கரை, புறவெல்லாறு, குடத்தைச்சி, கோழிகுளம் 24 காதம் உடையது சோழ நாட்டுடைய எல்கை. ஐயப்பன் கோயில்ல மொத்தம் 18 படி இருக்குமா? முதல் படிக்கட்டு தெய்வம் யாரு இருக்கு? முதல் படிக்கட்டுக்கு தெய்வம் இருக்கு, பேர் இருக்கு. யாரு? நான் சொல்றேன், சொல்லுங்க. சேர நாடு வேலை முடித்து. சேர நாட்டுடைய பரப்பளவு சொல்லு. ஏங்க நான் கேக்குறேன், நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. நீங்க கேட்டா மட்டும் நான் பதில் சொல்லணுமா? இது என்ன கதை புரியல எனக்கு. நீ சொல்லிட்டீங்களா பதில்? கேள்வி பதில் சொல்லு. சேர நாட்டுடைய பரப்பளவு சொல்லு. வடக்கு திசை பழனி, வான்கை தென்காசி, குடக்கு திசை கோட்டக்கரை, வடக்கு திசை நாட்டு பண்ணி, கடற்கரையின் ஓரமாக தெற்காகும் 80 காத தூரம் சேர நாட்டுடைய எல்கை.
இப்போ உங்க நாடு தொண்டை நாடு தானே? ஆமா. தொண்டை நாட்டுடைய பரப்பளவு சொல்லு. இந்த பாருங்க 18 படிக்கட்டு இருக்குன்னு சொன்னீங்க. 18 படிக்கட்டுகளும் முதல் படிக்கட்டுக்கு தெய்வம் யாருன்னு நான் கேட்டேன். ஆனா நீங்க அதுக்கு பதில சொல்லாம என்கிட்ட மறுபடி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டீங்க நீங்க? ஏன் அப்ப நீங்க மட்டும் கேப்பீங்க நான் கேட்க கூடாதா? அப்படி எல்லாம் பேசாத. உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? இந்தமா அடிக்கடிக்கு கேக்குறாங்க. ஒரு பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்க நீ என்ன கிறுக்கியாடியே? பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்க கேளுமா. பேசிட்டு இருக்கோம்ல. ஆமா. அவர் கேட்டுக்கிட்டு இருக்காருல்ல. அத பதில் அடுத்த நாட்டுக்கெல்லாம் வந்து சொல்றீல்ல. உன் நாட்டுக்கு என்ன தெரியாமையா இருப்பான்? அவருக்கு தெரியலைங்கிறதானே அவர் சுற்றி மலைச்சு அப்படி பேசுறாரு. அவர் தெரிஞ்சா சொல்ல மாட்டாராமா? ஏய் இங்க யாரு அழகேசா? இருங்க. ஏய் நான் கோவத்துல இருக்கேன். இங்க யாரு? பெடாட்டு கூட அப்படி சொல்லாத. அவர் அனுபவம்னா அந்த அம்மா அனுபவம்னா ஏடா அடிங்கனே நல்லா சாமி அடி சாமி ரெண்டு அடி. அவர் கேள்வி கேட்டா அந்த அம்மால பதில் சொல்ல முடியுமா? இப்படியே நானே சொல்லிட்டா தட்டி கொடுத்து கூட்டிட்டு போயிருக்கேன். ஆமா. எத்தனை நேரமா இருக்கு? அவங்க அம்மா கலைவாணியா இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இவர் அதில் கொஞ்சம் படிச்சிருப்பாரு. அவ்வளோதான். இதில் என்னன்னா எங்கள் அம்மாவே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் இனிமேல் இப்போ தான் படிப்பாருங்கிறீங்களா? கேள்விக்கு பதில் தெரியாமல் இல்லைப்பு. நான் முதல்ல 2 பேரும் எந்திரிக்கப்பா. எனக்கு வேணா வைக்கிறக்காவே நீங்கள் 2 பேரும் வரீங்க. யார் மாலை போட்டு வேற வைக்கிறமா? உங்கள் 2 பேருக்கு மாலையை போட்டு கெடுத்து வச்சிருக்காரு அரியரை குருசாமி. தொண்டை நாட்டுடைய பரப்பளவு சொன்னீங்களே, பாண்டி நாட்டுடைய பரப்பளவு மொத்தம் 56 காத தூரம். ஆமா. நல்லா கேட்கணும். சேர நாடு 80 காத தூரம். ஆமா. நல்லா கேட்கணும். சோழ நாடு 24 காத தூரம். நல்லா கேட்கணும். தொண்டை நாடு 20 காத தூரம். ஆமா. மேற்கு பவளமலை வேங்கட நேர்வடக்கம் ஆர்குறி அணிகளுக்கு பார்க்குளியர் தெற்கு பினாகினி திகழ் 20 காத தூரம் நொயில் தொண்டை நாடன நாட்டுகன்னாங்க. சோழ நாடு முதல்ல 24 காத தூரம் தான் இருந்துச்சா? இல்ல. எத்தனை காத தூரம் இருந்துச்சு? 44 காத தூரமாக இருந்தது. அப்புறம் எப்படி 24 வந்துச்சு? 20 காத தூரத்தை ஆதண்ட சக்கரவர்த்திக்கு சோழ மன்னர் பிரிச்சு கொடுத்தார். அப்ப அதான் தொண்டை நாடு. ஆமா. அப்ப ஏற்கனவே எத்தனை காத தூரம்? 44 காத தூரம். 44 20 அங்கே கொடுத்துட்டார். வச்சு 24 இருக்குது. ஆமா. 24 இருக்கா? ஆமா. அப்ப 44. ஒரு 50 44 எத்தனை? 50 44 94. அப்ப இன்னைக்கு தாப்பா நீ இந்த கணக்கு இல்ல இவ்வளவு சரியாச்சு. 94 ஒரு 80 எத்தனை? 94 ஒரு 80 எவ்வளவுப்பா? 94 80 திடீர்னு கேக்குறீங்க? 174. மொத்தம் 174 காத தூரம். 174 காத தூரம். ஒரு காதூரம் போய் எத்தனை மைல்? 10 மைல். 10 மைல் இருக்கா? இப்ப நீ என்கிட்ட கேட்டு நான் பதில் சொல்லாம நிக்கிறேன் அதானே? அங்க எல்லாருக்கும் எனக்கு பதில் தெரியாது நீங்க சொன்னீங்க அதானே? மொத்தம் ஐயப்பன் கோயில்ல இருக்க படிக்கட்டு 18 படி. ஆமா. இந்த 18 படியில முதல் படி என்ன பேருன்னு இந்த அம்மா கேட்டுச்சு. ஆமா நான் தான் முதல் படிக்கட்டுல எந்த தெய்வம் இருக்குன்னு கேட்டுச்சு. ஆமா. என்னமோ நான் தெரியாத மாதிரியே இவங்க என்னமோ தெரிஞ்ச இந்த அம்மாவை தூண்டி விட்டு நான் கேள்விக்கு பதில். நீங்க இந்த வேலையை வச்சு கூடாது சரியா? நான் நாரதரா நீங்க 2 பேரும் நாரதரா? நாரதர் வேலை பார்க்கறதோட ஒன்று படிங்க. முதல் படிக்கிற தெய்வம் யாருன்னா சூரியன். 2ஆம் படிக்கட்டுக்கு கொஞ்சம் இருமா யோசிக்கணும்லமா. கொஞ்சம் இருமா. ஏய் எடுத்தாலும் பட்டு பட்டுன்னு இந்த ஒரு பதில் சொல்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆச்சு யோசிச்சு நீ நம்ம பட்டு பட்டுன்னு கேட்குற. டேய் தம்பி ஏண்டா மொட்டை மாட்டேன் இது எப்படி இருக்கு தெரியுமா? இனிமேல் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. எங்க அப்பாவுக்கு முடி வளர்ந்துருச்சு. முடி வளர்ந்துச்சா? சரி மொட்டை மண்டை இல்ல. முதல் படிக்கிறதுக்கு தெய்வம் சூரியன். 2ஆம் படிக்கட்டுக்கு கொஞ்சம் இருமா. முதல் படிக்கிற தெய்வம் சூரியன். உண்மையா பொய்யா? உண்மைதான். உண்மைதானே? ஆமா. உண்மை ஏத்துக்கிட்டே இல்ல? உண்மைதான். இல்ல நான் பொய்யுங்கிறேன். இத பாருங்க. பொய்யுங்க. நான் தான் சூரியன்ற அப்புறம் இல்லனா அப்புறம் என்ன அர்த்தம்? சூரியன் சொல்றீங்க நான் தான் ஆமாங்க அப்புறம் இல்லனா என்ன அர்த்தம்? எப்படி உனக்கு தெரியும்? ஏங்க படிக்காம கேள்வி கேக்குறாங்க. இருங்க எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் படிச்சிருக்கேன்ல. படிச்சிருக்கே இல்ல? ஆமா. உண்மையாவே சூரியன் தான். முதல் படிக்கிற தெய்வம் சூரியன் தான். நான் கேக்குறேன் நீ படிச்ச இல்ல? படித்தது உண்மையானால் 2ஆம் படிக்கிற தெய்வம் யாருன்னு சொல்லு நீ. இத பாருங்க. நான் முதல் படிக்கிற தெய்வம் சொல்லிட்டே இல்ல? நீ படிச்ச உண்மைதானே? எல்லாரும் கை தட்டினா இல்ல? இப்ப 2ஆம் படிக்கிற நீ தெய்வத்தை யாருன்னு சொல்லு. நான் அதுக்கப்புறம் நான் முருகனை சந்திக்கிறேன். நான் முருகனை போய் பார்க்க போறேன். 2ஆம் தெய்வம் யாருன்னு சொல்லு. அதாவது எதிரி ஆண்டாலும் ஒத்துக்கணும். ஆமா. அதாவது ஒன்னு சொன்னாரு நீ சரின்ட்ட பதில் சரின்ட்ட 18 படி இருக்கு. இல்ல அவர் முதல் படிக்க சொன்னாரு தெய்வத்தை சொன்னாரு ஒத்துக்கிட்ட. அப்படின்னா 2ஆவது படிக்கிற தெய்வம் சொல்லு. அவர் ஏதோ ஒரு சாமியை சொல்றாரு அதுக்காக அவர் ஒத்துக்கிட்டாருன்னு இருக்காண்டி மற்றவங்க நினைச்சிருவாங்க. நான் படிச்சதுனால தானே முதல்ல மகாபாரத கதையை சொன்னேன். நீ படிச்சதுனா சொல்லு. நீ 2ஆவது கதைக்கு நீ 2ஆவது படிக்கிட்டு சொல்லு. எனக்கு பதில் தெரியணும். இல்ல நீ முருகனை போய் நீ 2ஆவது படிக்கிட்டு சொல்லு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன வேணும் கேளு. இல்லன்னா நான் முருகனை போய் நான் இல்ல இல்ல எவ்வளவு வேணாலும் கேளுமா. உன்னை சந்திக்கணுங்கிற அவசியம் இல்ல. நான் உன்னை பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. என்ன பேசுற நீ? ஏங்க என்னை போய் நீ காட்டி கொடுக்கணும் மேடையில் நினைக்கல. உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேனா? படிச்சோம்னு சொன்னீல 4 3 எத்தனைமா? இது கூடவா தெரியாம இருக்கும்? 4 3 7 மண்ணாங்கட்டி 12.
நீ எல்லாம் படிக்க போய்கிட்ட 4 3 7 தாங்க. எப்படி இது எத்தனை? 4 இது எத்தனை? 3 4 3 7 தான். அதத்தான் நான் சொன்னேன். நானும் 7 தான் சொன்னேன். அப்புறம் இல்ல நீங்க 12 நீங்க. நீங்க 12 தான் சொன்னீங்க. சரிப்பா, இது ஒரு 3, ஆமா. இது 2 3, ம். இது 3 3, ஆ. 4 3, ஓ, நான் 3, நான் 3 12. ஓ, நீங்க பெருக்குறீங்களா? நீ கூட்டுறியா? போ கூட்டி கொண்டு அள்ளி போடு. நீ 7ன்னு சொன்னீல, ஆமா. உண்மைதான். நான் 12ன்னு சொன்னேன்ல, ஆமா. உண்மைதான். ம். உன் பக்கம் எத்தனை இருக்கு? 7 என் பக்கம் எத்தனை இருக்கு? 12. 12 பெருசா 7 பெருசா? இதுல என்னங்க சந்தேகம்? 12 தான் பெருசு. என்னைக்குமே நான் பெரிய ஆள் தான், நீ சின்ன ஆளு. இந்த பாருங்க. என்ன நொங்க பாருங்க. வண்டே வேலை அப்பா, எப்படி நீங்க பெரிய ஆள் ஆக முடியும்? நான் தான் 12. உங்களெல்லாம் பெரிய ஆள் ஆக விட மாட்டேன். நான் தான் பெரிய ஆளு, நீங்க சின்ன ஆளு. நீ பெரிய ஆளா? ஆமா. ஆமா, நான் தான் 12 பெரிய ஆள் தான். நீ எப்படி? சரி, உங்க பக்கம் எத்தனை இருக்கு? என் பக்கம் 12. என் பக்கம் எத்தனை இருக்கு? 7. உங்க பக்கம் எத்தனை இருக்கு? 12. 12ஐ தாங்கள் எப்படி எழுதுவீர்கள்? இதோட தெரியாதா? ஒரு கடையில போய் காகிதத்தை வாங்கி எழுதுகோலை வாங்கி 12ன்னு எழுதுவேன். 12 அதான் எப்படி எழுதுவீங்க? பா நீ 2 ஏங்க, எழுத்துக்களால எங்களால எப்படி எழுதுவீங்க? 12னா 1 போட்டு பக்கத்துல 2 போடுவேன். இந்த பக்கம் எத்தனை இருக்கு? 1. இந்த பக்கம் எத்தனை இருக்கு? 2. 2ஐ 1ஐயும் கூட்டினா எத்தனை? 2 1 3. உங்க பக்கம் எத்தனை இருக்கு? 3. என் பக்கம் எத்தனை இருக்கு? 7. உங்க பக்கம்? 3. என் பக்கம்? 7. 7 பெருசா 3 பெருசா? வாமா நீ எல்லாம் ஓங்க. இருமா பரமா ஞான நிலை தான் உணர்ந்து அத்தா, அத்தா, அத்தா. சாமி. டேய். ஞான நிலை. டேய். டேய். ஆமா பிசிசில ஞான நிலை. ஞான நிலை. பி சுசிலா அம்மா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. விஸ்வநாத இசைங்க ஞான நிலை ஞான நிலை ஓ ஏய் வேலே பருப்பு முதற் இருக்கட்டுமா, நீ என்னமோ பண்ணிப்போ. முதற் படிக்கட்டு 7 தெய்வம் நான் பெரிய ஆளுங்க. சூரியன். ஆமா. 2வது படிக்கட்டுக்கு தெய்வத்தை நீ சொல்லு. நீ படிச்சிருந்தீனா 3வது படிக்கட்டுக்கு நான் தெய்வம் சொல்றேன். சரி. 4வது படிக்கட்டுக்கு நீ தெய்வம் சொல்லு. 5வது படிக்கட்டு தெய்வம் நான் சொல்றேன். ஓ, இது நல்லா 1 3 5 7 9 11 13 15 17 இந்த டீல் இந்த படிக்கட்டுக்கு பூரா நான் தெய்வம் சொல்றேன். 2 4 6 8 10 12 14 16 18 ரெட்டைப்படை. இதெல்லாம் நீ தெய்வம் சொல்லு. அதாவது நீங்க சொல்றது பூராமே ஒட்டப்படைக்கு. ஒரு சாமி 2 சாமி இல்ல. ஆ. அழகேசவர் ஐயப்பஞ்சாமி, தொரராஜன் ஐயப்பஞ்சாமி, ஹரியர் குருசாமி ஐயப்பஞ்சாமி 18 படிக்க நான் தெய்வம் சொல்றேன். ஒற்றைப்படை எண்களுக்கு எல்லாம் தெய்வம் யார் தெரியுமா? சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய இந்த நவக்கிரகங்களுமே ஐயப்பன் கோவிலிலே 18 படிகளிலே ஒற்றைப்படை படிக்கட்டுகள் எல்லாமே நவக்கிரகங்கள் படிகளாக தெய்வங்களாக திகழ்கிறது. இது உண்மை, சத்தியமான உண்மை. சொல்லு நீ இரட்டைப்படை தெய்வம் சாமி. ஆமா. சிவன் சக்தி முருகன் பிரம்மா விஷ்ணு ரங்கநாதர் யமன் காளி விநாயகர் என்று சொல்லக்கூடிய நவ படிக்கட்டுகளுக்கெல்லாம் இவர்களெல்லாம் இரட்டைப்படை படிக்கட்டுகளுக்கான தெய்வம். போதுமா? சரி, 2 பேரும் நல்லா தான் படிச்சிருக்கீங்களே, இவ்வளவு ஏன் திமிரா பேசணும்? அதான் என்ன தெரிஞ்சுன்னா சொல்ல வேண்டியானே. ஏன் நீங்க திருநீரிட்டார் யார் கேட்டார்? சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார்? நின் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாயுமைவங்க ஆலவாயன் திருநீரே. திருநீர் தானே. ஆமா. சிவனுடைய நெற்றிக்கண்ணு தோன்றப்பட்டவன் யாருமா? எம்பெருமான் முருகப்பெருமான். முருகன் இருக்காரா இல்லையா? இருக்காரு. இப்ப கிளின்னு ஒரு அம்மா கிட்ட ஒரு கையில இருக்கு, தோல்ல இருக்கு. எங்க இருக்கு? ஆமா. எங்க அது இருக்கு? மதுரை மீனாட்சி அம்மன் கிட்ட இருக்கு. கிளி இருக்கா இல்லையா? ஆமா. முருகப்பெருமான்ட்ட கிளி கையில ஒண்ணு ஒரு இடத்துல இருக்கு. முருகப்பெருமான்ட்ட வேல் இருக்கு. ஆமா. வாகனம் என்ன இருக்கு? மயில் இருக்கும். கையில வேலு. வாகனம் மயில். கிளி இருக்கு. எங்க இருக்கு? அது மட்டும் இல்ல, இன்னொருத்தல்ட்டே இருக்கு. இங்க யார்? சும்மா நீ ஒரு மாதிரி பேசாத. நான் ஏற்கனவே மீனாட்சி அம்மனை சொல்லி முருகன்ட்ட கிளி இருக்குன்னு நான் சொல்றேன். இன்னொருத்தர் இருக்குன்னு நீ சொல்ற. நீ எல்லாம் நீ என்ன? நீ நாரதர் சுவாமி. நீ பெட்டினா பெட்டி வாசிக்கிறது இல்ல, நாரதர் இருமா. பெட்டினா பெட்டி வாசிக்கிறது வருது. இல்ல, அப்புறம் சும்மா இன்னொருத்தர் இருக்குன்னா அப்ப இது பேசாது. இருக்குன்னு சொல்றேன். நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா தெரியலன்னு சொல்லுங்க. சரி, நான் வேணா தெரியலன்னு சொல்லிக்கிறேன். எப்ப நீங்க சொல்லுங்க, யார் சொல்லுங்க. நான் முருகன்ட்ட இருக்குன்னு ஒன்று சொல்லிட்டேன். மீனாட்சிட்ட கிளி இருக்குன்னு சொல்லிட்டேன். முருகன்ட்ட எங்க கிளி இருக்குன்னு கேட்டேன். உனக்கு தெரியல. இவர் இன்னொருத்தர் கிளி இருக்குங்கிறாரு. சரி, யாருன்னு சொல்லுங்க. ஏங்க, இது கூட தெரியாம இருக்கீங்க. வாங்க, என்ன கிளி ஜோசியம் பாக்குறவள்ட்ட கிளி இருக்கு. பெட்டிக்கார தம்பி, எனக்கு வயிற்ற வலிக்குதுரா தம்பி. நெஞ்சுதே எல்லாருக்கும் வலிக்கும். எனக்கு வயிற்ற வலிக்குதுரா தம்பி. என்னம்மா உனக்கு? என்னம்மா? நாரதர் சுவாமி. என்ன? முருகப்பெருமான் கையில என்ன வச்சிருக்காரு? கையில வேலுதான் இருக்கு. வாகனம். வாகனம் மயில் தான் இருக்கு. கையில. ஐயோ, இன்னொரு வேட்டு வருதே. கையில இன்னொரு பாம்பு. இது என்ன பண்ண போகுது காத்திரில. கையில வேலு, வாகனம், மயில். கைவே ஏந்த முருகப்பெருமான் எங்க இருக்காரு? நல்லா கேளுங்கண்ணே. சாமி ஐயப்பன் சாமி இவர் தான் நியாயத்தை சொல்லுவார். நான் இந்த அம்மா கிட்ட முருகன்ட்ட கிளி இருக்கு எங்க இருக்குன்னு கேட்டேன். திருப்பி இந்த அம்மா கல் வேலு வச்சிருக்காரு கையில, எங்க முருகன் கல்லுல வேலு வச்சிருக்காருன்னு கேள்வி கேட்டுச்சு. முத கேள்வி கேட்டது நானு. பதில் யார் சொல்லணும்? ஏங்க
இது என்னங்க சின்ன பிள்ளைய கேட்டா கூட சொல்லும். முதல்ல கேள்வி கேட்டா அவங்க தான் பதில் சொன்னா அதான் நியாயம். ஐயப்பன் சாமி நீங்க 200 வருஷம் நல்லா இருக்கு. அதான் ஏப்பா, நியாயம். இங்க வாங்க. ஐயோ நீ வாடு அவரை கேள்வி. இங்க வாங்கப்பா. என்னம்மா சரி, ரெண்டாவது கேள்வி கேட்டது யாருப்பா? ஐயப்பன் சாமி நீங்க 200 வருஷம் நல்லா இருக்கு. ஐயப்பன் சாமி. சந்தோஷம் சந்தோஷம். சரி, அவங்களும் ஐயப்பன் சாமி தானே, நீங்க சொல்லுங்கப்பா. ரெண்டாவது கேள்வி கேட்டது யாரு? சின்ன பிள்ளையா இருந்தாலும் இவ்வளவு விவரமா கேட்டிருக்கீங்களே. நான் தானே கேட்டேன். ஆமா, அப்ப அவர் தான் பதில் சொல்லணும். அதான் நியாயம். நான் கேட்டதுக்கு நானேவா சொல்லுவேன்? அவர் தான் சொல்லணும். அதான் நியாயம். சொல்லுங்க. ஏப்பு முத கேள்வி கேட்டது யாரு? நீங்க. பதில் யார் சொல்லணும்? ஏங்க சின்ன பிள்ளைய கேட்டான்னு சொல்லும். நீ அவங்க தான் சொல்லணும் பதில். அதான் நியாயம். அப்ப ரெண்டாவது கேள்வி கேட்டது யாரு? ஆமா, இவ்வளவு விவரமா கேட்டிருக்கிய, கொஞ்சம் கூட பயம் இல்லாம. அவர் தான் பெரிய, சின்ன பிள்ளைக்கு தெரியாத விஷயத்த பெரியவர் தான் சொல்லி கொடுக்கணும். அவர் தான் சொல்லணும் பதில். அதான் நியாயம். இருக்க சாமான்லாம் நொறுக்கி போடுவேன், எந்திரிச்சு போயிருங்க. இது புதுசு. இதை ஐயா, மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் எந்திரிச்சு நோக்கணும். எல்லா சாமானும் நொறுக்கி போய் எந்திரிச்சு போயிருங்க. ஐயோ கடவுளே, அதுதான் நியாயம். எது நியாயம்? கல்வேலி என்ற முருகப்பெருமான் திருச்செங்கோட்டிலே கல்வேலி என்ற முருகப்பெருமான் இருக்கார். போதுமா? கனககிரி என்ற மலையிலேயே கிளியேந்திய முருகப்பெருமான் இருக்கார். போதுமா? இதே தெரியுதா? முதல்ல சொல்ல வேண்டியதானே. நீங்க முதல்ல சொல்ல முடியுதானே? சரி, உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இல்லை ஒரு 5 கேள்வி கேட்குறேன், ஒரு 10 கேள்வி வைப்பேன், இல்லை 50 கேள்வி, 100 கேள்வி, எத்தனை கேள்வி வைப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் நீ திக்காம திணறாம ஒரு நிமிஷத்துல பதில் சொல்லணும். அப்பெல்லாம் சொல்ல முடியாது. போ அப்பா. அம்மா, வள்ளிநாயகம் ஒரு வள்ளியை வாங்க. ஒரு விரட்டுறதுக்கு அறிவான பிள்ளை என்ன விரட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியா? ஏமா, அவர் கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியாதா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. ஆமா. இவங்க ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்களாம், 50 60 100 கேள்வி கேட்பாங்களாம். கேட்கட்டுமே. அதையும் நான் திக்காம திணறாம ஒரு நிமிஷத்துல பதில் சொல்லணுமா? யார் சொல்லுவா? ஏன் முடியாது? அப்பா ஒரு நொடியில பதில் சொல்லுவேன். நீங்க ஒரு நிமிஷம் சொல்லிருக்காரு. உருட்டுல உருட்டு பெரு உருட்டு இப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. ஒரு நொடியில பதில் சொல்லுவாங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் ஒரு 100 கேள்வி வைப்பேன், கேளுங்க. 500 கேள்வி வைப்பேன், கேளுங்க. 1000 கேள்வி வைப்பேன். ஒரு நொடியில பதில் சொல்லுவேன். சொல்ல முடியாது. சொல்லுவேங்கிறேன். எப்படி சொல்லுவீங்க? தெரியாது. நீ தெரியாதுன்னு சொல்லிட்டு போமா. நீ நல்ல உள்ளமா, அதே மாதிரி தெரியாதுன்னு சொல்லிட்டு போமா. சரி, உன்னை பற்றி நான் என்ன என்னம்மா? தந்தை பெயர் நம்பி தலைவர், தாய் பெயர் நங்கை மோகினி, உன் பெயர் வள்ளி, செய்வது காவல், அமைத்திருப்பது, பரன், விரட்டுவது, பறவை, கையில் வைத்திருப்பது, கவன், பேசுவது, தமிழ், வணங்குவது, முருகப்பெருமான், நாடு, தொண்டை நாடு, தலைநகரம், மேற்பாடி, ஊரு, சிற்றூர், தெய்வம், முருகன், உயர்ந்தோர், பொற்பன், சிலமன், வேப்பன், கொடிச்சி, குரத்தி, பறவை, கிளி, மகிழ், விலங்கு, புலி, கரடி, யானை, சிங்கம், மரம், அகில், அசவன், நாணல், முகில், பறை, தொண்டகப்பறை, யாழ், குறிஞ்சிப்பெண், நீர், அருவிநீர், சுனைநீர், தொழில், தேனெழுத்தல், திரைகாத்தல், கிழங்ககழ்தல், உணவு, மலைநெல், முகிலரிசி, பூ, குறிஞ்சிப்பூ, இதெல்லாம் என்ன? கருப்பர்கள் சாமி, எதை பற்றி? குருதலத்துக்குரிய கருப்பர்கள். நான் கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அட, இருமா. இருமா, பொறுமா, அந்த வேலை சொல்ல புரியுதா? பேசுற ஒரு கேள்வி கேட்டீங்களா? நான் 2 கேள்வி அட, கேட்டீங்களா? இருமா கொஞ்சம். 3 கேள்வி கேட்டீங்களா? எத்தனை கேள்வி கேட்டீங்க? பதில் சொல்லிருக்கல. அடிக்கடிக்கு கேட்டீங்க, அட, வரிசையில கேட்டீங்க, அட, ஒண்ணும் தேவையில்ல. சொல். நானும் கேட்பேன், நீங்களும் பதில் சொல்லணும். நான் ஒரு கேள்வி இல்ல. அமைதி. என்னப்பா? அம்மா, வள்ளிநாயகம் அவர் அதனால கேட்க, உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். அவர் கேட்டா கேட்கட்டும். அதுக்காண்டி பதிலுக்கு சின்ன பிள்ளை நீங்க நானும் கேட்பேங்கிறியா? அவர் அனுபவத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கேள்வி கேட்டா அவர் கேட்டா பதில் சொல்ல முடியுமா? வாயை கொடுத்து வம்ப மாட்டிக்கிட்டா. நானும் கேட்கிறேன், ஆளப்பாரு. நானும் கேட்கறேங்கிறியா? தயவு செய்து சொல்றேன், எந்த மேடையில் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எதிரி நமக்கு முன்னாடி நிற்கிறது யாரு, அவங்க திறமை என்ன, தகுதி என்ன, அனுபவம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நானும் கேட்குறேன். அவர் ஒரு ஆசிரியர், பல மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய சொந்த காசு செலவு பண்ணி சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்து போக்குவரத்து காசு கொடுத்து அவரை பற்றி சொல்கிறேன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப நன்றி. சிறந்த ஒரு ஆசிரியர் ஸ்தானத்தில் உள்ளவர்கிட்ட போய் நானும் கேட்பேங்கிறிய. நீ சின்ன பிள்ளை இப்போ வந்த உள்ள நீங்கள் வாட்டுக்கு விளையாட்டை ஏதாச்சும் ஒரு கேள்வியை கேட்டு அவருக்கு பதில் தெரியலன்னு எவ்வளோ பெரிய அசிங்கம். ஐயப்பன் சாமி மாற்றி மாற்றி எனக்கு ஆப்பு வைக்கிறீங்க. கேளும், கேட்டு தொலையும். ஒரு கேள்வி இல்ல, 2 கேள்வி இல்ல, 3 கேள்வி இல்ல, 4 கேள்வி இல்ல. எத்தனை கேள்வி கேட்பேன்னு எனக்கே தெரியாது. கொஞ்ச நேரம் முதல்ல ஒரு 50 60 100 கேள்வி கூட கேட்பேன். கொஞ்ச நேரம் முதல்ல நான் தானே அப்ப சொன்னேன். நம்ம என்னப்பா பண்ணிருக்கோம்? எந்த ஊர்ல தோசையை திருப்பி நாங்க திருப்பி மட்டும் தான் போட்டு தருவோம். உன் வீட்டுக்கு வந்தா தோசை சட்டியவே திருப்பி போட்டு கொடுப்பேன். அதனால தான் வெறும் கருகுன தோசையா வருது சாமி. இறகத்துல. நீங்க என்ன கேட்டீங்க? தோசை தானே கேட்டீங்க. நாங்கள் சட்டியை குப்பரை போட்டு சுடுறோம், மல்லாக்க போட்டு சுடுறோம். அது உங்களுக்கு தேவையில்லை, தோசை தான் தேவை உங்களுக்கு. நீ வருவேல என் கூட காரில் கொட்டாமட்டிக்கு மீனாட்சியில் கண்டிப்பாக நீ நெய் ரோஸ்ட் கேட்பையில் தோசையை வாங்கி கொண்டாந்து ரோட்டில் மண்ணில் பிரட்டி கொடுக்குறேன். உனக்கு தோசை என்ன மண் தோசையா? அதனால தான் காலையில் வந்து சாப்பிட வேண்டான்ட்டு போயிடும் பயந்துக்கிட்டு. தந்தை பெயர் பிரம்மா, தாய் பெயர் கலைவாணி, பாட்டன் பெயர் மகாவிஷ்ணு, பாட்டி பெயர் மகாலட்சுமி. தந்தை என்ன செய்றார்? படைக்கிறார். எதை படைக்கிறார்? ஜீவராசி. என்ன ஜீவராசி? உலகத்தில் 80 ராசி. என்ன ஜீவராசி? 4 யோனி 70 ராசி. 4 யோனி என்னென்ன? சராய் சமண்ட சுவேத சுர்பிசம் தோற்றம் என்ன?
தேவர் மக்கள் விலங்கு பறவை நிலத்தில் ஊர்வன நீர்வாழ்வன தாவரம் எழுவகை தோற்றம் 84 ஜீவராசி என்னென்ன ஊர்வன 11 9 மானிடராம் நீர்ப்பறவை நாற்கரு ஒப்பத்தாம் சீரிய பத்தமாம் தேவர் 13 அயன்வகுத்த அந்தமிழ் சீர்தான் 4 84 யாருக்குரிய வேலை எங்க அப்பா குடி அம்மா என்ன செய்றாங்க கல்வியை கொடுங்க கல்விக்கு அதிபதி கலைவாணி வாத்தியார் யாரு கயக்கிரிவர் கயம்னா குதிரை எப்படி வந்துச்சு கயக்கிரிவ அசுரன் என்ன வரம் கேட்டா சாகாதவன் சாக மறந்தாரா செத்தேன் எப்ப செத்தாரு என் பாட்டை மகாவிஷ்ணு குதிரை முகம் வந்துச்சு கயக்கிரிவர் பெயரோடு கயக்கிரிவ அசுரன் அளித்தால் எங்க அம்மா கலைவாணிக்கு ஆசான கத்திகிறார் போதுமா ஆத்தாடிய என்ன இதெல்லாம் சொல்லாத உன்னை ஏற்கனவே பாவமுனிய பார்த்து விட்டு போயிருக்கேன் திருநீரிட்டார் யார் கேட்டான்னு சொன்னா சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் சிவனை போட்டி பாடி எழுத்தமே 63 பேரு அந்த 63 பேரு சொல்லு யாராருன்னு 63 பேரு பேரை சொல்லு தெரியாது தெரியாதுல்ல அப்புறம் நீ எதுக்கு வர்ற நீ ஏங்க இப்பதான் உங்களுக்கு ஒரு ஆசிரியர்னு பெருமையா சொன்னேன் ஒரு ஆசிரியர் வந்து ஒரு 10 மாணவர் படிக்கிறாங்கன்னா அந்த மாணவர்ல யாரு உடனே நல்லா படிச்சுக்குவாங்க மனப்பாட சக்தி அதெல்லாம் பார்த்து தான் அவங்க தகுதிக்கு தக்கன பாடம் எடுப்பாங்க ஆமா அவங்க வந்து ஒரு 6-7 வருஷம் தான் ஆகுது 5-6 வருஷம் தான் ஆகுது கலைத்துறைக்கு என்ன நீங்க அவங்கள்ட்ட போய் 64 பேரை கேட்டா எப்படி சொல்லுவாங்க ஒரு 5 கேளுங்க 10 கேளுங்க அது ஒரு நியாயம் வாய் கிளிய பேசக்கூடாதுல்ல அதுக்காக போய் கேட்டா மாதிரி எதுக்கு வரீங்க தெரிஞ்சா சொல்லணும் தெரியலன்னா வாய் பேசக்கூடாது அவ்வளவுதான் பர்வகாலத்தை பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியன் பர்வகால நேரம் அந்த இன்னைக்கு செத்துட்டு பாருவான் நீ பாடுற பாரு அதிபத்த நாயனார் புதியடிகள் அமர்நதி நாயனார் அறிவட்ட நாயனார் ஆணையனாய் ஏசிக்கான் இடங்களின் நாயனார் இயற்பை நாயனார் குடிமரன் உத்தரபசுவதினா எரிபத்த நாயனார் ஐயடிகள் காடவர்கோன் கண்ணப்பட கடநாத நாயனார் கடம்புள்ள நாயனார் கலிகும நாயனார் காய் நாயனார் காரைக்கால் நாயனார் குங்கிலி நாயனார் குளச்சி நாயனார் கோச்சங்கல் சிறப்பு நாயனார் சிரமால் பெருமாள் நாயனார் சோமசிவனார் தண்டிகளில் ஸ்ரீகுருபுத்தன நாயனார் முருகன் நாயனார் முருகனால மூர்த்தி நாயனார் வாய் நாயனார் விரமிட நாயனார் மாடக நாயனார் சங்கி நாயனார் சாக்கி நாயனார் சொல்லி நாயன்மால் இருக்காங்க உண்மையாவே திருநீர் பட்ட ஓட்டுக்கு ஒரு பெருமை இருக்கணும்ப்பா ஆனா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா திருநீர் பட்ட ஓட்டுக்கு பெருமை இருக்கணும் ரொம்ப சிறப்பு ஏன்னா இதுவரையிலும் உண்மையாவே சொல்றேன் இந்த மேடைக்கு எத்தனை வதிலி வந்துக்கலாம் நாரது வந்துக்கலாம் ஆனால் எமக்கு தெரிய 63 நாயன்மார்களுடைய பெயர்களை சொன்ன ஒரே வெளிநாயகம் தாங்களாக தந்த வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் நான் தான் அப்பவே சொன்னேன்லங்க வள்ளியம்மா சொல்லிடுவா இதெல்லாம் சின்ன கேள்வின்னு கொன்னே விடுவேன் 5 கேளு 10 கேளுன்னு சொல்லிவிட்டு சொல்லிடுவாங்க பர்வகாலத்தை பாலாக்கி விடலாமோ அம்மா அம்மா வேண்டுமோ அம்மா பாலோடாயினும் காலும் பாலோடாயினும் காலும் பாலோடாயினும் காலும் பாலோடாயினும் காலும் காலிருண்டும் நடக்க
கழுகுமலை கந்தன் கழுகுமலை கந்தன் கழுகுமலை கந்தன் கழுகுமலை கந்தன் கௌரவம் தெரியாதோ அம்மா சங்கதி வேலவனே கூரை தீர்க்கும் பின்னாடல் கூரை தீர்க்கோ பின்னாடல் கூரை தீர்க்கோ கூரை தீர்க்கும் கூரை தீர்க்கும் கூரை தீர்க்கும் வெள்ளாத கூரை தீர்க்கும் வேலாயுதன் அல்லவோ அம்மா பின்னாட குறை தீர்க்கும் வேலாயுதனவோ பெண்ணால் என்னிடத்தில் அவன் பெருமை ஏன் பேசுகிறேன் பார்த்தீங்களா? சங்கரதாசர் எப்படியெல்லாம் அந்த பாடலை எழுதி வள்ளிக்கும் அந்த நாரதருக்கும் அதனுடைய முருகனுடைய பெருமையை சொல்வதோடு எழுதியிருக்கிறார். 1867 பிறந்து 1922 மறைந்தவர் தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ டி சங்கரதாச சுவாமிகள். எதையும் விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது. அது அவர் வேற ஆளு, நீங்க சொல்றது வேற ஆளு. நல்ல மணாளன், நல்ல வரன். எப்படிப்பட்ட வரன் என்பது இந்த டை நல்லா இருக்கு, கூறுகிறேன் கேளுங்கள். எப்படிப்பட்ட வரன்? வாமா 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 மாலை போட வாமா 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 மாலை போட வாமா அன்பான புருஷனவன் அழகான முருகனவன் உண்டனிக்கு பார்த்து வந்த புருஷனானவா உலகம் போற்று அரசனவன் கண்டனமா வாமா 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 மாலை போட வாமா ஹே 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 பார்த்து வந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்கொள்ளமா வாமா 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 புருஷ முருகன் தாமா ஹே 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 பார்த்து வந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்கொள்ளம்மா அண்ணா தாடுறா ஒத்துக்கோ ஒத்துக்கோ தென்னாட்டு வேங்கனா ஒத்திப்போ ஒத்திப்போ அண்ணா தாடுறா ஒத்துக்கோ ஒத்துக்கோ தென்னாட்டு வேங்கனா ஒத்திப்போ ஒத்திப்போ காட்டோட மேய குறுபாடு அட போட்ட நமக்கு சாப்பாடு சீருனா சீருவே கீருனா கீருவே பாண்டியனா கொக்கா கொக்கா
உனக்கு குடிக்காது கோக்கோ விட்ட மோதாதே நாராகாதி ராஜனம்மா கம்புக்கு இழுக்காதே நான் சூராதி சூரனமா இனி தப்பட்ட என்னோட ஆடாதே நீ அப்புறமா கொட்டுப்பட்டு ஓடாதே படுகப்பட்டிக்க வலது பக்கம் பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டிக்கு வந்து விட்டா சிங்கம் உள்ளதே சொல்வேன் நல்லதே செய்வேன் தந்தானா தானா தரதந்தானா தானா வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஏய்! ஆனந்த தானமும் என்னாலுமே மாமா ஓ பொண்ணு கொடு ஆமா நீ சொல்லி போடு இது சாமி போட்ட முடிச்சு இதுதான் மூணு முடிச்சு மேல கட்டவன் தாலி கட்டவன் நாலு வந்துருச்சு ஊர் உலகம் சேர்ந்து எனக்கு மாலை வந்துருச்சு போடு என்னோட ராசி நல்ல ராசி எப்போடும் பெரிய வங்காசி அத்த மக ராசி ஊர் முழுக்க பேசி கெட்டி மேல கொட்டி வாசி ஊரு விட்டு ஊரு வந்து கோடகீதல் பண்ணாதீங்க பேரு கட்டி போனதுன்னா நம்ம பொழப்ப என்னாகுங்க ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுன்னா பேரு விளங்க இங்கு வாழணும் சோலை வனத்தில் ஒரு சோலை குயில் போடணும் தலுக்க சென்று போடணும் ஒன்னுக்குள்ளே பக்கத்தில பொண்ணு புள்ளே நிக்கையில கத்தலக அம்மாடி என்ன சொல்ல நூறு மலை சோங்கு இது குறிஞ்சி மலை காடு நீ ஓடாதமா ஆத்தா இப்ப உனக்கு ரொம்ப ஏத்தா உங்க மண்ட மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட பின்னே ஓட்டு கொண்ட மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட மேல ஓட்டு கொண்ட மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட மேல ஓட்டு அங்கே அட அங்கே 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 இடி முழங்குது கருப்பசாமி தங்க கனசமங்குது படுக வட்டிக்க வலது பக்கம் ஆறு வலது வந்து ஓடுதுமா ஆறு வாகானே ஏ ஆலமரம் ஆலமரம் எங்க ஆலமரம் அங்க விழுது ஐயா விழுந்த 10000 தள்ளில நானே 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 ஓடு தன்னே நானே தானே நானே விழுத விட்டு விழுத விட்டு கீழறங்கி அங்க கீழறங்கி அங்க கீழறங்கி விதிக இப்ப விதிக முதல்ல விதிக முடிக்க போற தன்னை நானே நானே தன்னை நானே தந்தாலே நானே நல்லே தானே நானே தந்தாலே நானே தாலா 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 அங்க மகளம் இந்த ஜாபத்தகி அவளுக்கு கோசலை பதிவு கொடுத்து சொல்ல எவட்ட கிளவா பூமி கோசல புகழோனரை கைவரிந்து செல்ல அடுப்பா என்ன சொன்னான்னு கேட்க மாட்டேன் அதெல்லாம் பயணமில்லை நாளை சூரியோதயத்துக்கு முருகப்பெருமானுக்கு மனம் முடித்து வைக்க நான் பிரம்மபுத்திர ஆதமல்ல நான் அணிந்த பிரம்ம முடிச்சவள சபதம் சத்திய வருகிறேன்